இன்னைக்கு நம்ம வீடியோவில் கோரிங் அண்ட் லேப் டெஸ்டிங் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோரிங். கோரிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கி ரிசர்வாயரில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் ராக் சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுறது தான் கோரிங். இந்த கோரிங்கில் டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கி ஹோல் கோரிங் மெத்தட், சைடு வால் கோரிங் மெத்தட். இந்த ஹோல் கோரிங் அப்படின்னாக்கி கண்டினியூவாக ஃபுல் லார்ஜ் சாம்பிள் கலெக்ட் பண்ணுறது தான் இந்த ஹோல் கோரிங் மெத்தடோட மெயின் பர்பஸ். சைடு வால் கோரிங் மெத்தட் அப்படிங்கிறது ஸ்மால் பிளக் சைஸில் இருக்கக்கூடிய வால் சாம்பிள்ஸை வெல்லோட வால் சைடில் இருந்து கலெக்ட் பண்ணுறது தான் இந்த சைடு வால் கோரிங் மெத்தடோட முக்கியமான பர்பஸ். இந்த சைடு வால் கோரிங் மெத்தடோட முக்கியமான டைப்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கி ப்ரிசிஷன் கோரிங் மெத்தட், ரோட்டரி கோரிங் மெத்தட். இதில் ப்ரிசிஷன் கோரிங் மெத்தட் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோசிவ் சார்ஜ் யூஸ் பண்ணி பேரல்ஸ் வழியாக நம்ம ஷார்ப்பான ஒரு கேச்சிங் ஆப்ஜெக்டை ஷூட் பண்ணி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறது தான் இந்த ப்ரிசிஷன் கோரிங் மெத்தட். இந்த ரோட்டரி கோரிங் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் டூல் ரன் பண்ணி பவர் சோர்ஸ் ஹெல்ப்போட நம்ம டைம் எடுத்து பொறுமையாக வாலை ட்ரில் பண்ணி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறது தான் இந்த ரோட்டரி கோரிங் மெத்தடோட முக்கியமான வேலை. இந்த ரெண்டு சைடு வால் கோரிங் மெத்தடுமே நமக்கு ஒயர்லைன் டீம் ஹெல்ப்போட தான் நம்ம ரன் பண்ண முடியும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிசிஷன் சைடு வால் கோரிங் மெத்தட் அப்படியே அதை பற்றி பார்க்கலாம். இது நம்ம ஒயர்லைன் லாக்கிங் டீம் மூலமாக தான் நம்ம இந்த மெத்தடை ரன் பண்ணுறோம். இதை நம்ம எப்போ ரன் பண்ணுறோம் அப்படின்னாக்கி ஆல்ரெடி ட்ரில் பண்ணியிருக்க வெல்லில் நம்ம சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண மறந்த ஜோன்ஸ்லலாம் நம்ம சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒயர்லைன் லாகிங் டீம் ஹெல்ப்போட இந்த ப்ரிசிஷன் சைடு வால் கோரிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஒயர்லைன் டூலுக்கு கீழே நம்ம இந்த டூலை ஃபிக்ஸ் பண்ணி சாம்பிள் கலெக்ட் பண்ணக்கூடிய டெப்த்தை ரீச் பண்ணுவோம். அதுக்கப்புறமா சென்ட்ரலைசர் யூஸ் பண்ணி இந்த டூலை பொசிஷனில் நம்ம லாக் பண்ணுவோம். சார்ஜஸை ஃபயர் பண்ணுறது மூலமாக ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோஷனை க்ரியேட் பண்ணி அந்த பேரலில் இருக்கக்கூடிய ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் மூலமாக வாலில் இருக்கக்கூடிய சாம்பிள்ஸை நம்ம பைட் பண்ணி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறோம். இப்படி தான் இந்த ப்ரிசிஷன் சைடு வால் கோரிங் மெத்தட் நம்ம ரன் பண்ணுறோம். மெக்கானிக்கல் சைடு வால் கோரிங் மெத்தட். இந்த மெக்கானிக்கல் சைடு வால் கோரிங் மெத்தட் இதே ஒயர்லைன் டீம் மூலமாக தான் இந்த ஆப்ரேஷன் நடக்கு. கோர் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய லொக்கேஷனை நம்ம ரீச் பண்ணுறதுக்கப்புறம் டூல் பொசிஷனிங் ஷூ ஹெல்ப்போட நம்ம இந்த டூலை வாலோட வாலாக அட்டாச் பண்ண வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறமா ட்ரில் பிட்டை ஆக்டிவேட் பண்ணி வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய ட்ரில் பிட்டை ஹரிசாண்டல் பொசிஷனுக்கு நம்ம மூவ் பண்ணி கொண்டு வருவோம். அதுக்கப்புறமா ஹைட்ராலிக் ட்ரில்லிங் மோட்டார் ஹெல்ப்போட நம்ம ட்ரில்லிங் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதன் மூலமாக இந்த கோர் பிட் மெதுவாக வாலில் பெனட்ரேட் ஆகி சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய சாம்பிள்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் கேட்ரேஜ் டியூப் நம்மகிட்ட இருக்கும். அதில் இந்த சாம்பிள்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுவோம். இந்த மெக்கானிக்கல் கோரிங் மெத்தட் ரொம்ப ஸ்லோவான ஆப்ரேஷன், ஆனால் வேரியஸ் டெப்த்தில் நம்ம இந்த கோரிங் ஆப்ரேஷனை ரன் பண்ண முடியும். இப்படி தான் இருக்கும் நமக்கு இந்த டூல். இந்த டூல் மூலமாக நம்ம கோர் சாம்பிள்ஸை இந்த மாதிரி சின்ன சின்ன பேலட்ஸாக நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம எங்கே கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கி பாட்டம் ஆஃப் த ரிசர்வாயர் ஜோனில் இந்த கோர் சாம்பிள்ஸை நம்ம கலெக்ட் பண்ணுறோம். இப்படி கலெக்ட் பண்ணக்கூடிய கோர் சாம்பிள்ஸை நம்ம ரிட்ரீவ் பண்ணி சர்ஃபேஸ்க்கு கொண்டு நம்ம லேபுக்கு சென்ட் பண்ணி அதில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இதை நம்ம எப்போ கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கி ட்ரில்லிங் ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய டைமில் நம்ம இந்த கோர் சாம்பிள் டெஸ்டிங் எல்லாமே நம்ம ரன் பண்ணுவோம். இது எக்ஸ்ப்ளோரேஷன் வெல்லுலையும் அப்ரைசல் வெல்லுலையும் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இந்த கோரிங் சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது பிஃபோர் கேசிங் இன்ஸ்டாலேஷன் வெல் கம்ப்ளீஷனுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருவோம். ரெண்டாவது மெத்தட் ஹோல் கோரிங் மெத்தட். இதில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தாக்கி கோர் பிட், கோர் பேரல், இன்னர் பேரல், கோர் கேச்சர். இப்படி தான் இருக்கும் இந்த கோரிங் பிட். இந்த கோரிங் பிட் வெல்லோட சர்ஃபேஸில் ட்ரில் பண்ணி பெனட்ரேட் ஆகிட்டே போகும். இதுக்கு மேலே நமக்கு கோர் கேச்சர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த கோர் கேச்சர் இன்னர் பேரலுக்குள்ளே இருக்கும். இதை சுற்றி அவுட்டர் பேரல் இருக்கும். இந்த இன்னர் பேரலுக்கும் அவுட்டர் பேரலுக்கும் இடையில உள்ள கேப்பில் தான் ட்ரில்லிங் மட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ட்ரில் பண்ணக்கூடிய கோரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் கோர் சாம்பிள் ஸ்பேஸ். இதில் நம்ம இந்த கோர் சாம்பிள்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இந்த கோர் கேச்சர் ஒரு ஒன் வே வால்வ் மாதிரி. இதுக்குள்ளே இன்சர்ட் ஆகிற பொருளை திரும்பியும் வெளியே விடாது, அப்படியே ஹோல்டு பண்ணி உள்ளே சீல் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த கோரிங் பிட்டை ட்ரில் பிட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு லிஃப்டிங் சப் ஹெல்ப்போட ட்ரில் பிட்டுக்கு பதிலாக நம்ம இந்த கோரிங் பிட்டை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இப்படி தான் இருக்கும் கோரிங் பிட். இதுதான் கோர் சாம்பிள்ஸ். கோரிங் ஒர்க் எப்படி நடக்குது அப்படின்னாக்கி நம்ம ட்ரில் பிட்டை ரீப்ளேஸ் பண்ணி கோரிங் பிட் இன்ஸ்டால் பண்ணுவோம். மெதுவாக வெல்லோட சர்ஃபேஸ் வர இந்த கோரிங் பிட்டை நம்ம ட்ரிப்பின் பண்ணி கொண்டு பொசிஷனில் ஸ்டாப் பண்ணுவோம். ஸ்லோவாக ராக்கை பெனட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். ட்ரில்லிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ராக் பீசஸை நம்ம பேரலோட இன்சைடில் இன்னர் வால் வழியாக நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். கோர் கேச்சர் சாம்பிள்ஸை
ஹோல்டு பண்ணி வச்சுக்கிடும். திரும்பி வெல் போருக்குள்ள மூவ் பண்ண அலோ பண்ணாது. மெதுவாக இந்த ட்ரில் ஸ்ட்ரிங்கை புல் அவுட் பண்ணி உள்ளேருந்து கலெக்ட் பண்ணியிருக்க சாம்பிள்ஸை நம்ம லேபுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம். இப்படி தான் இந்த கோரிங் ஆப்ரேஷன் வந்து ரன் ஆகுது. லேப் டெஸ்டிங். இந்த கலெக்ட் பண்ண கோர் சாம்பிள்ஸை லேபில் என்னென்ன டெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போரோசிட்டி டெஸ்ட். இந்த போரோசிட்டி டெஸ்ட் மூலமாக நம்ம அந்த ராக்கில் இருக்கக்கூடிய போர் ஸ்பேசஸை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த போர் ஸ்பேசஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண முடியும் நம்மளால். இது மூலமாக ரிசர்வாயரோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எவால்வேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது பெர்மியபிலிட்டி டெஸ்ட். இந்த பெர்மியபிலிட்டி டெஸ்ட் மூலமாக ஃப்ளூயிட் வந்து எவ்வளவு ஈஸியாக இது வழியாக மூவ் ஆகி போகுது அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். மூணாவது ஃப்ளூயிட் சேச்சுரேஷன் டெஸ்ட். இது மூலமாக ஆயில், கேஸ், வாட்டர் இந்த மூணோட மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இந்த ராக்குக்கு அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நாலாவது ராக் மெக்கானிக்ஸ். அதாவது இந்த ராக்கோட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குது, ஸ்ட்ரெஸ் எவ்வளவு இருக்குது, இதோட ஃபெயிலியர் என்ன, இதோட சாயில் கண்டிஷன் எப்படி இருக்குது, லூஸ் சாயிலா நல்லா ஸ்ட்ராங்கான சாயிலா அப்படிங்கிறத இந்த ராக் மெக்கானிக்ஸை வச்சு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா ஸ்பெஷல் கோர் அனாலிசிஸ். அதில் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, கேப்லரி ப்ரெஷர், வெட்டபிலிட்டி இந்த மூணையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது மூலமாக ரிசர்வாயர் சிமுலேஷனுக்கு நம்ம இது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னாக்கி ரிசர்வாயர் ஜோனில் ஆயில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுது, வாட்டர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற ரிலேட்டிவ்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. கேப்லரி ப்ரெஷர். இந்த கேப்லரி ப்ரெஷர் மூலமாக ஃப்ளூயிட் வந்து எப்படி மூவ் ஆகுது, இந்த ஃப்ளூவோட மூவிங் பிஹேவியரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த கேப்லரி ப்ரெஷர் டெஸ்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். வெட்டபிலிட்டி. இந்த வெட்டபிலிட்டி மூலமாக இந்த ரிசர்வாயர் ஜோனில் ஆயில் வெட் இருக்கா, வாட்டர் வெட் இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த லேப் டெஸ்ட்டில் நம்ம எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கி வெல் கம்ப்ளீஷன் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த லேப் டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணுறோம். தேங்க்யூ.